நடிகை த்ரிஷா குறித்த பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனின் பேச்சு கண்ணியக்குறைவானது என கண்டனம் வலுத்து வருகிறது. சிலரோ நயினாரா இப்படி என வியப்பும் அதிர்ச்சியும் தெரிவித்துள்ளனர். இது பற்றி விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். முதல்ல வீட்டிலிருந்து வெளியே வரணும். த்ரிஷாவிட்டிருந்து முதல்ல வெளியே வந்தால் தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும். இவர் அதாவது குடும்பத்தோடு நல்ல உறவு வைக்கணும். தாவேகா தலைவர் விஜயின் அரசியல் நடவடிக்கையை விமர்சித்து பேசிய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் நடிகை த்ரிஷா பற்றி தெரிவித்த இந்த தனிமனித தாக்குதல் கருத்துக்கள் அரசியல் களத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. அந்த வகையில் நயினார் நாகேந்திரனுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி, ஒரு ஆணை விமர்சிப்பதற்கு கூட ஒரு பெண்ணை இழிவுபடுத்தி அநாகரிகமாக பேசுவதே RSS பாஜகவின் அருவருக்கத்தக்க அரசியல் என விமர்சித்துள்ளார். நாட்டை ஆளும் கட்சியின் மாநில தலைவர் பொதுவெளியில் பயணிக்கும் பெண்ணை பற்றி அவதூறாக பேசுவது அழகல்ல என திமுக MP தமிழச்சி தங்கபாண்டியனும், அரசியலில் ஈடுபட்டுள்ளவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பொதுவெளியில் விமர்சனம் செய்வது அநாகரிகம் என திமுக MP கனிமொழி சோமுவும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். மறுபுறம் நயினார் நாகேந்திரனா இப்படி என அரசியல் தலைவர்கள் பலரும் அதிர்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளனர். அப்படி பேசுபவர் இல்ல, எந்த சூழலில் அப்படி பேசினார் என்று தெரியாது. ஒருவேளை அது உள்நோக்கத்தோடு அப்படி பேசியிருக்க மாட்டார் என்று நான் முழுமையாக ஏனென்றால் இது முழுக்க ஒரு பர்சனல் மேட்டர். இது வரைக்கும் கூட அரசியல்ல தனிப்பட்ட முறையில் யாரையும் அவர் அட்டாக் பண்றது இல்ல. சாஃப்ட் ஸ்போக்கன் லீடர். இது எந்த விதத்துல பேசினாரு, ஏன் பேசினாருன்னு தெரியல. இதை தவிர்ப்பது நல்லது. திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் ரொம்ப அமைதியாக பண்பாக பேசக்கூடியவர். சட்டப்பேரவையில கூட எல்லாரும் சொல்லுவாங்க, நானாவது கொஞ்சம் ஆக்ரோஷமா அதாவது கொஞ்சம் பேசுவேன், பட் அவர் ரொம்ப அமைதியா நாகரிகமா பேசக்கூடியவர். எதனால செல்வி த்ரிஷா அவர்களை பத்தி அந்த மாதிரி ஒரு ரெஃபர் பண்ணாருன்னு தெரியல. எனக்கு அது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. நிச்சயமா என்னோட கருத்து நான் அவர்கிட்ட சொல்லுவேன். ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவர் அவர் இந்த மாதிரியான ஒரு கருத்தை சொல்லியிருப்பது ஏன் என்று விளங்கவில்லை. அது ஏற்புடைய கருத்தாக நான் கருதவில்லை. தனிப்பட்ட விமர்சனங்களை யாருமே தவிர்க்கிறோம். நயினார் நாகேந்திரன் பொதுவாக அது மாதிரி பேசக்கூடியவர் இல்லை, என்னன்னு தெரியல. அது மாதிரி யாருமே இது போன்ற தனிப்பட்ட விமர்சனங்களை தவிர்ப்பதுதான் ஆரோக்கியமான அரசியலாக இருக்க முடியும். விஜய் தரப்பில் பேசிய தாவேகா மாநில நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன், பாஜக ஒரு கட்சியே அல்ல என கூறி கடந்து சென்றார். நான் சொல்றது கேளுங்க, ஒரு கட்சியா அவங்கள ஒரு ஆளா நீங்க விடுங்க. கண்டனங்கள் வலுத்துள்ள நிலையில் நயினார் நாகேந்திரன் அது குறித்து பதிலளிக்க மறுத்துவிட்டார். அனைத்து கட்சி தலைவர்களோடு நாகரிகத்தோடு பழகும் அரசியல் தலைவர் என்ற பெயர் பெற்ற நயினார் நாகேந்திரன் த்ரிஷா குறித்து பேசி சர்ச்சையில் சிக்கியிருப்பது பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது.